சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை செஞ்சு சீக்கிரமாக கொடுத்துடலாம். இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் வந்து பாசுமதி அரிசி போட்டுக்கிட்டாலும் ஓகே, நாங்கள் சாதா அரிசி வந்து போட்டு கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுக்கணும் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு. இங்கே நம்ம உருளைக்கிழங்கு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு போதும். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து கொத்தமல்லி, இங்கே வந்து பட்டாணியும் பீன்ஸும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பச்சை பட்டாணி, பீன்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கு. தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நம்மளுக்கு தேவை, இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் இங்கே வந்து கறி மசால் இருக்குது. கறி மசால் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கறி மசால் வந்து மல்லித்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு, இங்கே வந்து மிளகாய்த்தூள் இருக்குது. நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம், எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். நெய் சேர்த்திக்கலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான், நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்தி தாளிக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்துறதுனால நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நீங்கள் வேணும்னா இதுக்கு கடுகு கூட சேர்த்திக்கலாம். கடுகு தேவையில்லை இதுக்கு. நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். மிளகு கூட சேர்த்திக்கலாம், அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இந்த நெய்யில். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் சீக்கிரம் வணங்கணும்னா பெரிய வெங்காயம் வணங்க கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம், சீக்கிரம் வணங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் வந்து நெய்யில் நல்லா வணங்கிடுச்சு. இந்த வெங்காயம் சாப்பிடவே நல்லாயிருக்கும் நெய்யில் வணங்கினதால். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு காலையில் எங்கடா செய்கிறது, குழம்பு வச்சுட்டு இருக்க முடியாது, லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வச்சு இருந்துச்சுன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துருங்க. ஈஸியாகவும் வேலை முடியும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. எங்கள் தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வந்து வணங்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைண்ணா எனக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளி சாதம் மாதிரி செய்யணுன்னா இப்படி கூட நெய்யில் வணக்கி தந்திங்கன்னா செமையாக இருக்கும். இதுலேயே உப்பு காரம்லாம் சேர்த்திட்டிங்கன்னா, கறி மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கிட்டு சாப்பாடு வந்து வடித்த சாப்பாடு இதில் சேர்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு செம்மையாக இருக்கும். கொஞ்சம் புதினா சேர்த்திக்கிட்டிங்கன்னா இதில் நல்லாயிருக்கும். நான் தக்காளி சாப்பாடு சொல்கிறேன். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கறி மசாலா எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அது சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்காக இதளவு கறி மசாலா, கறி மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். தனியாத்தூள், உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வணங்கணுங்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்து உப்பு சேர்த்திக்கணும். இப்போ மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம்
நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நாங்கள் பீன்ஸ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் விருப்பப்பட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா கூட சேர்த்திக்கலாம். அதாவது கேரட்டு பீட்ரூட் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெஜிடபிள்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் வேணான்னு விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸ் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதை பச்சை பட்டாணி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஷ்க்கெலாம் பச்சை பட்டாணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு வணங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு குயிக்காக செய்யணுன்னா சாதம் வடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு அதிகமாக விரும்புவாங்க குழந்தைங்க, எங்களோட குழந்தைங்க விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நெய்யில் இதெல்லாம் வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறி மசாலா சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்திருக்கோம். பார்த்துட்டு காரம் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் உப்பு. நல்லா கலந்தாச்சு. சாதம் எடுத்து இப்போ சேர்த்திக்கலாம். பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம செய்கிற சாதம் வடிக்கிற அந்த அரிசியை கூட சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு நெய்யில். இப்போ நம்ம உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இது காய்கறிகள் இருந்தால் போதும், வீட்டில் வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதும். நிறைய இருக்கணும்னு தேவையில்ல. ஒரு வெஜிடபிள்ஸ் அதாவது உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி செஞ்சு வணக்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பர் ரெசிபி. சாதம் போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஹெல்த்தியானது கூட, டேஸ்டானது கூட. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. லேசாக இந்த மாதிரி கலந்தால் போதும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.